எல்லாமே இழந்து போச்சு, எல்லாமே போயாச்சு, இனி ஒண்ணுமே இல்லை, இனி என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். அந்த நாட்கள், இல்லை மகனே மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லாரும் உன்னை அவமானமாய் பேசியிருக்கிறார், நிந்தையா பேசியிருக்கிறார். ஆனாலும் உன் கூட நான் இருக்கிறேன். ஏனென்றால் உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அதனால தான் உனக்கு இவ்வளவு பாடு, இவ்வளவு வேதனைகள். நான் ஒன்று சொல்லட்டா, கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறார், கர்த்தர் யாரோடு கூட அதிகமாக இருக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு நிந்தை, அவமானங்கள், பாடுகள், ஏன் மரணங்கள் கூட வரலாம். ஏன் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்க ஆசைப்படுகிறார். எந்த மனிதர்கள் வந்து நம்மளை தேற்றுகிற தேற்றவும் நமக்கு வீணாகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் தேற்றுவார் பாருங்களேன். அவருடைய வார்த்தைகள் சொல்லி நம்ம பக்கத்துல இருந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பார். தாவீது சொல்லுகிறார், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் எப்பொழுதுமே